ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதமாகவும் வருடத்தில் உள்ள ஏகாதசி விரதத்தில் மிகப்பெரிய விரதமாக கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். அது மட்டுமன்றி பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட்டு செல்வ வளம், அதிர்ஷ்டம் போன்றவற்றை பெறுவதற்கு அற்புதமான நாளாக கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். பெருமாளுக்கே உரிய மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதசி தினம்தான். வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வரக்கூடிய வளர்பிறையில் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை பெற முடியும். இருப்பதிலேயே மிக உயர்ந்த பலனை தரக்கூடியதும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்தான். பெருமாளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற விரதமாகவும் கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்தான். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால், பழம் ஆகியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது 3 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். அதாவது தசமி திதியில் துவங்கி ஏகாதசி திதியில் உபவாசமாக இருந்து துவாதசி திதியில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வதே இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பகல் 12:03 வரை தசமி திதி உள்ளது. அதற்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கி ஜனவரி மாதம் 10ஆம் தேதி காலை 10:02 வரை உள்ளது. இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க நினைப்பவர்கள் 9ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை விரதத்தை தொடங்கி வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்து ஜனவரி 11ஆம் தேதி காலை 8:13 துவாதசி நிறைவடைந்து விடுவதால் அதற்கு முன்பாகவே அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாளிகை போட்டு நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவை கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். காலையில் பாரணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொண்டு பிறகு பகலில் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். விரதத்தை நிறைவு செய்யும் போது சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கக்கூடும். என்னவென்றால், ஜனவரி 9ஆம் தேதி அன்று இரவு தூங்கலாமா தூங்கக்கூடாதா என்பது. 9ஆம் தேதி அன்று இரவு தூங்கலாம். 10ஆம் தேதி இரவு தான் கண் விழிக்க வேண்டும். 11ஆம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவு தான் தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் வைகுண்ட ஏகாதசி விரதம் நிறைவு பெறும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம். வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வே சொர்க்கவாசல் திறப்பு தான். அதனால் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வந்து நமக்கு அருள்பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும். விரதம் இருக்கும் 3 நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமாளின் அருளை பரிபூரணமாக பெற்றுவிடலாம். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app. Amazon, Flipkart மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்புக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.